அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிற நம் கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதுல சோதரம் 16ஆம் வசனத்தின்படி 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அசுத்தமான கிரிகள், அசுத்தத்தை தேவன் வெறுக்கிறார், பாவங்களை தேவன் வெறுக்கிறார். அப்ப அசுத்தமானதை தொடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணும்? விலகி ஓட வேண்டும். இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பாவ கரைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்றார். துன்மார்க்க கிரிகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றது தான் அவர் சொன்னார்னா நிச்சயமாக ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்க மேல என்ன பண்ணும்? எப்பயும் இருக்கும். கர்த்தருடைய கிருபை கூட எப்பயுமே வரும். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தொடர்ந்து பற்றிக்கொண்டீங்கன்னா உங்களை தொடர்ந்து எதுமா பாவங்களை தொடராது, அசுத்தங்களை தொடராது. தேவன் சொல்றபடி நடந்தீங்கன்னா நன்மையும் கிருபையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அது தொடர்வதா இருக்கிறது. உங்கள் போக்கில் வரத்தின் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருந்து அற்புதங்களை செய்ய வல்லமை. அதான் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியங்கள், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அந்த பாவத்தில் உள்ள வாழ்ந்தாலும் நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன்னு சொல்லி பாவத்தோடு கூட விளையாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்னை ஒன்றும் செய்யாது அப்படி பண்ணான்னு சொல்லி கடைசியில அந்த பாவத்துக்குள்ள இவர்கள் மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது பாவம் என்ன பண்ணும்? மக்களை தேவனுக்கு விதமாக என்ன பண்ண பிடித்து கொண்டு போய் அதை நம்ம பின்னுக்கு தள்ளக்கூடியது. அதை விட்டு நம்ம விலகி போய் நம்ம அதை விட்டு விலகி ஓடுங்கன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகள் இந்த புதிய நாளிலும் கூட நம்ம எதை நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம், அதை ஒன்றும் செய்யாது, நான் திறமை நான் வெளியே வந்துடுவேன், என் திறமையை நான் பாதுகாத்துருவேன் அப்படின்னு சொல்லி இல்லை நம்ம என்ன பண்ணணும்? அதை தொடாத படிக்கிற வெளியே வந்து அசுத்தமானது என்ன பண்ணும்? அசுத்தமான கிரிகள் இன்னைக்கு பிசாசு குடும்பங்களை விதைக்கிறான், வாலிப பிள்ளைகள் விதைக்கிறான், சிறு பிள்ளைகள் மேலே விதைக்கிறான். அவன் பல அலுவலகங்களில் விதைக்கிறான். அவன் அசுத்தம் என்ன பண்றான்? விதைக்கிறான். ஆனா அசுத்தமானது என்ன பண்ணும்? தேவனுக்கு அது அருவருப்பானது, தேவனுக்கு அது கோபமூட்டக்கூடியது. நம்ம தேவனுக்கு பிடித்தது என்ன? ஸ்தோத்திர பலிகள், அவர் கீழ்ப்படுகிறது. அதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க என்ன பண்ணு? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து, அப்ப நம்ம நடுவில் என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். நம்ம நடுவில் கர்த்தர் இருக்கணும், அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்து நடுவில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துல கலகம் இருக்கக்கூடாது, தேவனுடைய சமாதானம் இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, அசுத்தமானதை நீ தொடாத, எனக்கு பிடிக்காத நீ தொடாத. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆயின் பார்த்தீங்கன்னா ஆயின் பட்டத்தை சுதந்திரம் பண்ணி யோசுவா. அப்போ ஒரு குடும்பம் பாசும் பொழுது அந்த அதோட தோல்வி உண்டாக பார்க்க முடியும். அந்த ஆகான் என்ன பண்றான்? அந்த அசுத்தமானதை என்ன பண்ண தொட்டு என்ன பண்ண எடுத்து உள்ள புதைச்சு வச்சுட்டான். அதனால பயங்கரமான தோல்வி அந்த பட்டணத்துக்கு. அதை எடுத்துக்கும் பொழுது, அதை சுட்டரிக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை அந்த இடத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு அசுத்தமானது அதை எரிச்சு ஒண்ணு அதை செயலுக்கு போய் செய்யுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க வாழுங்க, கர்த்தருடைய வார்த்தையில நீங்க வாழுங்க. இந்த வசனம் சொல்லுது, நீங்க என்ன பண்ற? புறப்பட்டு பிரிந்து போய். இப்ப இருளுக்கும் என்ன பண்ண வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும். அவன் இருள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெற பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக தேவன் வைத்திருக்கிறார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆஸ்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய வார்த்தையை பின்தொடருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, அசுத்தமான தொடாதுன்னு சொன்னீங்களப்பா. நீ அசுத்தமான கிரியைகள் எப்படியாவது எங்களை தொடவென்று பயங்கர தீவிரத்தோடு, ஆனாலும் எங்களை இவரையும் பாதுகாத்தீங்களே, இதையும் பாதுகாக்கப்படுவதற்கு நன்றி. பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமான தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அதற்காக எங்களுக்கு தெரிந்து கொண்ட தேவன் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே